நம்ம எல்லா ராத்திரியும் நவராத்திரி கொலு பார்ப்போம். ஆனால் நவராத்திரியே ஒரு கோவிலாக இருந்தால் எப்படி இருக்கோ அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க. இது வந்து புத்தூரில் இருக்க நவராத்திரி கோவில். நவராத்திரி கோவில் குரு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வர வழியிலே வந்து கார்த்திகை பெண்கள் இருக்கா மாதிரி, கார்த்திகை வந்து தாமரை பூ மேலே படுத்துருக்கா மாதிரி, சிவன் நெத்தியிலேருந்து தண்ணி வரா மாதிரி, இது உள்ளுக்குள்ளே 2 மாடி இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவங்க அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் மாதிரி பொம்மைகள்லாம் வச்சுருக்கா. நண்டு, தேர், பறவை, எக்கச்சக்கமான பொம்மைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஃபோனோ கண்ணோ பத்தாது, அந்த அளவுக்கு ரசிச்சுன்னே இருக்கலாம். இது பாருங்க, இது மனுநீதி சோழன் வந்து மாடு வந்து பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தத்துரூபமாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவுக்கு எடுத்துருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே நின்று நான் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள். 2 பக்கம் மாடு இருக்கா மாதிரி, எல்லா ராஜாக்கள் இருக்கா மாதிரி. இது 32 பிள்ளையார். இது வந்து பீஷ்மரையும் முள் படிக்கையில் படுக்கிற மாதிரி. பின்னாடி பாட்டம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மாதிரி இது வந்து தேர் வரா மாதிரி, சுற்றி வரா மாதிரி. இதுவும் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்து பொம்மைகள் எல்லாம் பாருங்கள். கேரம் போர்டு ஆடுற மாதிரி, செஸ் விளையாடுற மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா அம்மன்கள், நடராஜர் சிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக போய் உங்கள் குழந்தைங்கள போய் கூட்டின்னு போய் காட்டுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவா. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்து விஷயம். எலி யானையை சுற்றி எலிகள் இருக்கா மாதிரி, பிள்ளையார் போகிற அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடுற மாதிரி இருக்காங்க. பசங்கள்லாம் நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறா. அதான் நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வந்து இது எங்கே இருக்குன்னா குளத்தூரில் இருக்க நவராத்திரி கோவில். யார் கேட்டாலும் சொல்லுவாள். அட்ரஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன்.